Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, இதனுடைய சென்செக்ஸ், இதனுடைய அப்டேட்ஸ்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு நான் இந்த வீடியோவை சப்மிட் பண்ணுறேன். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணிக்கலாம். Preis-Aktion தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கும் பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் 2 வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் உங்களுக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்க. சரி, இப்போ நிஃப்டி 50லேருந்து நம்ம வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெக்ஸ்ட் மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நல்லா ரிகவர் பண்ணுற மாதிரி ஒரு என்ன சொல்லுறது ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைஞ்சது. நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு ரிகவர் பண்ணுற மாதிரி மேலே. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர வாலட்டிலிட்டி இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது மிக பெரும் சரிவு. கடைசியில் இந்த சப்போர்ட் லெவலில் வந்து டச் பண்ணிச்சு. ஸோ அகெயின் இங்கே இந்த ஒரு அப்மூவ் நல்ல ஒரு அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிச்சு 23,400. அகெயின் ஃபால், அகெயின் வந்து ஒரு ரிகவர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. இந்த மாதிரி ஹை வாலட்டில், அதாவது மார்க்கெட் சடன் ஃபால், சடன் மூவ், சடன் ஃபால், இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறது. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ரிகவர் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பிரேக் அவுட்டில் ட்ரேட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மைண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் ரிகவர் ஆகலை சார், உடனே ஃபால். அப்போ என்ன ஆகணும், கீழே இங்கேருந்து சஸ்டனைக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னா இங்கேயும் சடனாக ரிகவர். அப்போ என்ன ஆகுனா இங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்காது, இங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க சார் இங்கேருந்து இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் கேட்ச் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் என்னால் அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணியிருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது இந்த 2 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 2 அப் மூவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாஸ்ட் மூவ் சரி, இந்த ஃபாஸ்ட் செல், இதை வந்து என்னால் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. நான் உங்களுக்கு சப்போஸ் லைவில் இன்றைக்கி நான் வந்திருந்தால் கூட இந்த மூமெண்டம் என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஓகே, மேபி இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிருக்கலாம். மேபி இந்த இடத்துல ஷார்ட்ஸ் எடுக்க பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மெச்சூர் வந்துச்சுன்னா நீங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க, கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிளாஸ் டீட்டெயில்ஸ். சரி, நிஃப்டி 50 இப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கு இந்த இடத்துல. அப்போது இந்த சப்போர்ட்டு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறவர்களும் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். அப்போது இந்த 23,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அப்போ என்ன மேபி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த ரேஷன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக மேபி மார்க்கெட் ரீடெஸ்ட்காக மேலே போகலாம். அப்போது அகைன் வந்து அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுனுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கணும் ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வியூவில் நிஃப்டி 50ல் நான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ இந்த இதில் ப்ரைஸ் ரிகவர் அதில் இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டன் ஆகினா கூட பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்கலாம். இங்கேருந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். எப்போ இங்கேயும் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு லைட்டாக அந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் போகுது, இங்கேருந்து லோயில் ஃபார்மேஷன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்காத வரலும் வந்து அப்சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பிளானில் இந்த ட்ரெண்ட்லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கறதுலாம் அப்சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது நிஃப்டி 50ல். ரைட், சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல வந்துருப்பாங்க. அதாவது இங்கே மார்க்கெட் வந்து கடகடன்னு ஃபால் ஆச்சு எங்காச்சு இந்த சப்போர்ட் லைன் கிட்ட வந்து நிற்குது. அப்போ இந்த சப்போர்ட் லைன் கிட்ட என்ன மாதிரினா இது வந்து ப்ரீவியஸ் அப்படியே சப்போர்ட்லோடைய ஏரியா அந்த 48,400 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. அதான் மார்க்கெட் இங்கே ரிகவர் ஆனது எங்கே இருந்துச்சு அங்கேயே வந்து திரும்ப ஃபால் ஆச்சு. அப்போ என்ன ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகி நிற்கவும் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை அகைன் நீங்கள் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை சார் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்றப்போ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இதெல்லாம் ரேஷன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும் இந்த ரேஷன்ஸ் ஏரியாவில். ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்மால் குவான்டிட்டி நல்லா கவனிங்க, ஸ்மால் குவான்டிட்டி ஒரு அகைன் வந்து அப் சைடுக்கான மேலே மூமெண்டம் கொடுக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் ஸோ இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு Preis-Aktion இந்த மாதிரி மூமெண்ட் ஆச்சுன்னா ஒரு அப் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். அதுதான் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியமான வேலை செய்யும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கிறதும் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை மட்டும் பார்த்தா பெட்டராக இருக்கும். சரி, நம்ம சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லாமே ஃபால் தான். நிஃப்டி, சென்செக்ஸு, நிஃப்டி பேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபால். இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரேஷன்ஸ். ஸோ அதனுடைய வேலையை கரெக்டாக முடிச்சிச்சு. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவை தாண்டி ப்ரைஸு கீழே வந்து ட்ராவல் ஆகிடுச்சு. அப்போ என்ன வேணால் ப்ரைஸு அகைன் இதெல்லாம் ரேஷன்ஸ் லைனாக ஒர்க் ஆகும். அகைன் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட. ஓகே, அப்போ சப்போர்ட்
இந்த சப்போர்ட் வந்து இப்போ நான் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இப்போது சென்செக்ஸில். ஓகே, ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ லென்த்தாக போனால் போயிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோக்கு நான் வந்து மினிமம் 100 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.